உணவு கொடுக்குறவங்க வந்து வினோத் பாண்டி சார், சங்கர் சார் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விவேக் சார் அவங்களும் ரிப்போர்ட்டராக இருக்காங்க. ஆமாம், ரிப்போர்ட்டராக இருக்காங்க. 3 பேரும் வந்து அவங்களோட அம்மா அப்பாவோட 25ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக நம்மளுக்கு உணவு கொடுக்குறாங்க. திருவெரும்பூர் நகர சேர்ந்த பிரபல சமூக ஆர்வலரும் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித்குமார் அவர்களின் தீவிர ரசிகருமான வினோத் பாண்டி தன் பெற்றோரின் 25வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருநெடுங்குளம் அருகில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்கின்ற வேத வாக்கிற்கு இணங்க இன்று தெய்வமாக மாறி காத்து நிற்கின்ற தன் பெற்றோர்களை அந்த வயதான முதியவர்களின் உருவத்தில் பார்ப்பதாக நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரபல ஊடகவியலாளரும் மாலைமலர் மற்றும் வெளிச்சம் டிவியின் செய்தியாளருமான விவேகானந்தன் என்கின்ற விவேக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இன்று முதியோர் இல்லத்தில் கிருஷ்ணன் தேவி என்பவர்களின் 25வது ஆண்டு நினைவு நாளை கூறும் இந்த குடும்பத்தை நீ நிறைவாக ஆசீர்வதிக்கப்பா. அவர்கள் பூமியில் வாழ்ந்த பொழுது பிறகு செய்த நன்மைகள், தான தர்மங்கள், உதவிகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உங்களிடம் கேட்கிறோம் தகப்பனே. பரலோக ராஜ்யத்திலே அவர்களுக்கு ஆன்ம நித்திய இளைப்பாறுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மிடம் கேட்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பங்களை உங்கள் பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் திடனையும் அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க மனப்பான்மையை கொடுத்து சிறந்த குடும்பங்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மிடம் ஜெயிக்கிறோம் தகப்பனே. இவர்கள் கையெட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உமது இரட்டிப்பான பலனை நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றோம். அவர்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தையும் அந்தந்த நேரத்தில் நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மிடம் கேட்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய போக்கிலோ வரத்திலோ நேர் முன்னும் பின்னும் இடதும் வலதுமாக சென்று எந்த தீங்கு அணுகாதவாறு அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம் தகப்பனே. இவர்கள் பணிபுரியும் இடத்தில் எந்த தீங்கு அணுகாதவாறு உமது ஆவியின் வல்லமையை இந்த மகன்கள் மீது பொழிந்து இந்த மகன் சிறந்த மகனாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மிடம் ஜெயிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு எந்த தீங்கு வந்தாலும் ஒரு நொடி பொழுதில் உங்கள் ஆவியின் வல்லமையால் அதை நீ நிறைவேற்றி நல்ல சுகத்தையும் பலனையும் திடனையும் கொடுத்து அவர்கள் பணிபுரியும் இடத்தில் சகல நண்பர்களோடு சிறந்த மகனாக விளங்க வேண்டும் என்று இறைவா இந்த நேரத்தில் உம்மிடம் கேட்கிறோம் தகப்பனே. அஞ்சாதே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நீ கூறியது போல என்று நீர் அந்த குடும்பத்திற்கு தலைவராகவும் பாதுகாவலராகவும் துணையாளராகவும் முன் சென்று எந்த தீங்கு அணுகாதவாறு அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறோம் தகப்பனே. இந்த உணவினை கொடுக்கும் இந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் அப்பா உமைக்கு செலுத்துகின்றோம். என்னாலுமாவே கர்த்தரை தோத்தரி, என்று உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி, என்னாலுமாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.